ஆதியாகமம் அத்தியாயம் 2 வசனங்கள் 2 முதல் 3. அது சொல்லுகிறது, 7வது நாளில் கடவுள்தான் செய்து கொண்டிருந்த வேலையை முடித்துவிட்டார். அதனால் 7வது நாளில் அவர் தனது எல்லா வேலைகளிலிருந்தும் ஓய்வெடுத்தார். 7ஆம் நாளை கடவுள் ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஏனென்றால் அவர் செய்த அனைத்து படைப்பு வேலைகளிலிருந்தும் அவர் ஓய்வெடுத்தார். கடவுள் ஒளி, நிலம், விலங்குகள், நம்மையெல்லாம் படைத்து 6 நாட்கள் உழைத்தார். ஆனால் 7வது நாளில் அவர் நிறுத்தினார். அவர் சோர்வாக இருந்ததால் அல்ல, ஆனால் அவர் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க விரும்பினார். ஓய்வு புனிதமானது. இது ஓய்வு எடுப்பது மட்டுமல்ல, இது கடவுளுடன் இணைவது மற்றும் அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை பாராட்டுவது. பின்னர் யாத்திராகமம் 20 வசனம் 8 கடவுள் இஸ்ரவேலர்களிடம் கூறுகிறார், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். 7வது நாள் ஓய்வெடுக்கவும் கடவுளை மதிக்கவும் ஒரு நாளாக ஒதுக்கப்பட்டது. இடைநிறுத்த வேண்டிய நேரம் இது. எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு அவர் மீது கவனம் செலுத்துங்கள். எனவே 7ஆம் நாள் படைப்பை, கடவுளின் ஓய்வை நமக்கு நினைவூட்டுகிறது. மேலும் இது பின்வாங்குவதற்கும் உண்மையில் யார் பொறுப்பு என்பதை நினைவில் கொள்வதற்கும் ஒரு வழியாகும். இது நம்மை பற்றியது மட்டுமல்ல, அவரை பற்றியது. கடவுள் ஓய்வெடுக்க நேரம் எடுத்துக்கொண்டால் நாம் ஏன் ஓய்வெடுக்கக்கூடாது?